அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். ஜூலை மாத ராசி பலன்கள். ஜூலை மாதம் மேஷ ராசி அன்பர்களுக்கு 2 செவ்வாய், 3 சூரியன் புதன், 4ஆம் இடத்தில் குரு சுக்கிரன், 5 கேது, லாபஸ்தானத்தில் ராகு, விரயசனி, 7 சனியில் விரயசனி சஞ்சாரம் செய்கிறார். ராசிநாதன் செவ்வாய் 2 இருப்பதால் எந்த நேரமும் பதற்றத்துடன் காணப்படுவீர்கள். உற்சாகம் இழப்பு. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசிநாதன் செவ்வாய் இருப்பதால் சூடாக பேசுவீர்கள், அதிக கோபம் அடைவீர்கள். குடும்பத்திலும் சரி, உத்தியோகத்திலும் சரி, தங்களை தாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். உஷ்ண நோய்கள் வரலாம், கவனம் தேவை. சூடான பேச்சுவார்த்தை உண்டு. 3 சூரியன் சாதகம் என்பதால் அவர் 16ஆம் தேதி வரை தங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். 3 சூரியன் இருப்பதால் அரசாங்க காரியங்கள் அனைத்தும் எளிதில் நிறைவேறும். புதிய பொறுப்புகள் நிறைய வந்து சேரும். உழைப்பு அதிகம். உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். அரசியல்வாதிகள் புகழ் பெறுவர். அவர்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். கட்சிக்குள் புதுவிதமான பதவிகள் அவர்களுக்கு கிடைக்கலாம். 4இல் குரு சுக்கிரன் இணைவு இருப்பதால் ஓரளவு பல வரவுகளும் இருக்கும், செலவுகளும் இருக்கும். எதிர்பாராத செலவுகள் திடீரென வரலாம். 4இல் குரு என்பதால் தாயாருக்கு அடிக்கடி உடல் நல பாதிப்பு உண்டாகும். தந்தையார் நன்கு இருப்பார். சூரியன் சாதகமாக இருப்பதால் தந்தையாருக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. தாயாருக்கு உடல்நல குறைவு உண்டாகும். 5இல் கேது. பிள்ளைகளால் சிறு சிறு சிரமங்கள், கஷ்டங்களை அனுபவிப்பீர்கள். லாபஸ்தான ராகுவால் வெளிநாடு செல்ல ஆசைப்படுபவர்கள் தாராளமாக செல்லலாம். ஐடி துறை அன்பர்களுக்கு நல்ல ஒரு அருமையான காலம். பல வசதிகள் தங்களுக்கு உண்டு. நன்றாக உழைப்பீர், நன்றாக சம்பாதிப்பீர்கள். அதே நேரத்தில் 7 சனியில் விரய சனி என்பதால் வண்டி வாகனத்தில் செல்லும் போது மிக மிக கவனம் தேவை. மீன ராசியில் அமர்ந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்கிறார். வாகன விபத்து உண்டாகலாம், மிக கவனம் தேவை. பாத்ரூம் செல்லும் போதும் கவனமாக செல்லுங்கள். செல்போன் பேசிக்கொண்டே சாலையை கடக்க வேண்டாம். செல்போன் பேசிக்கொண்டே இருசக்கர வாகனங்களை ஓட்ட வேண்டாம். ஆக பாதிப்பான கிரகம் சனி, ராசிநாதன் செவ்வாய், கேது. கோவிலுக்கு சென்றால் கேதுவுக்கு விநாயகருக்கு தீபம் இருங்கள், செவ்வாய்க்கு முருகன், சனி பகவானுக்கு ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றுங்கள். மற்றபடி ஓரளவு பொருளாதார வசதி, உத்தியோகத்தில் உயர்வு, சிறப்பு, நல்ல பெயர் எடுப்பீர்கள். பிறரால் முடிக்க முடியாத காரியங்களை எளிதாக சாதிப்பீர்கள். மற்றபடி கௌரவத்திற்கு எந்த விதமான பாதிப்பு தங்களுக்கு வராது. தற்போது செய்யும் வேலை மனதிற்கு ரம்மியமாக இல்லை. வேண்டாத இடங்களில் சிலருக்கு இடமாற்றம் உண்டாகியிருக்கும். மனம் ரம்மியமாக இல்லை. சிறிது காலம் பொறுத்திருங்கள், அதன் பிறகு நல்லது நடக்கும். தினமும் பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.